ஆச்சரியம் என்னன்னா, அந்த கோபுரத்தோட உச்சியில ஒரு கல் இருக்கு பாருங்க, அதோட வெயிட் மட்டும் 80 டன். ஆமாங்க, 80 1000 கிலோ. ஒரே கல்லில் செஞ்ச அந்த உருண்டையை எப்படி மேலே தூக்கிட்டு போனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சரியாக தெரியலை. செம்ம மிஸ்ட்ரி. நாலாவது பாயிண்ட், இது கொஞ்சம் சித்திரமானது. மத்தியானம் நேரத்தில் இந்த கோயில் கோபுரத்தோட நிழல் கீழேயே விழாதாம். இது கட்டிடக்கலையோட தந்திரமா இல்லை வேற ஏதாச்சும் ரகசியம் இருக்கான்னு இன்னைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. 5வது, கோயில் வாசல்லையே நம்மளை வரவேற்கிற பெரிய நந்தியை பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஒரே கல்லில் செதுக்குனது தான். கிட்டத்தட்ட 13 அடி உயரத்துக்கு கம்பீரமாக உட்கார்ந்துருக்கும். இந்தியாவிலேயே இது 2வது பெரிய நந்தி சிலையாம். 6வது, கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா சுவத்துல எல்லாம் சூப்பரான பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் ராஜராஜ சோழன் காலத்து ஓவியங்கள். 1000 வருஷம் ஆகியும் அந்த பெயிண்டிங்ஸ் இன்னைக்கும் அழியாமல் இருக்கிறது தான் பெரிய ஆச்சரியம். 7ஆம், இந்த கோயில் கட்டினதில் கூட நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு தொடர்பு இருக்குது. கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்தோட உயர்